ஹாய் காய்ஸ், வணக்கம். சோல் ஃப்ளேம் பார்த்தலாமா? செம்ம டயர்டாக இருக்குங்க, செம்ம டயர்டாக இருக்குங்க, முடியலைங்க, தூங்கிடுவேன். என்ன சொல்கிறது, இப்படி பரபரன்னு ஓடிட்டே இருக்கு. டைமை பிடிச்சி கையில் வைக்கவே முடியல. ஒரு 2 மினிட்ஸ் இருடா, வெயிட் பண்ணுடா அப்படின்னா ஓடிட்டே இருக்கான். அந்த ஸ்மால் ஹேண்டு கூட கொஞ்சம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பிக் ஹேண்ட் இருக்கான் பாருங்க, ஐயோ எனக்கு டைம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்துட்டு இருக்கான். டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தவன் என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓடுதியான்னு சொல்லிட்டு முடியல. இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்றது இருக்குல்ல, அது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு லைஃப்ல. நான் என் சக்ஸஸை பார்க்கும்போது கண்டிப்பா இடுப்பு வலி, முதுகு வலி, காலு வலி, கை வலின்னு எல்லாம் கன்ஃபார்ம் வரப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, ஃபைட்டிங் தியா, போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ரொம்ப டயர்டாக இருக்குன்றது மட்டும் உண்மைங்க, நம்புங்க. எந்த ஒரு எமோஷன்லேயும் குறை இல்லாமல் அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அப்படியே வீடியோக்குள்ள போயெல்லாம் லாஸ்ட் இதோட பிடிச்சிருப்பேன், இதோட முடித்தேன். ஆமாம், டேங் வந்து ஷர்ட் போட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்திருப்பான். பர்ச்சேஸ்க்காக வெளில போகிறாங்க ஜோயா கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு. அப்படியே இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ஜோயாவே பார்த்துட்ருக்கான். ஜோயாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே எடுத்து அப்படியே வச்சுட்ருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஜோயா வந்துட்டு அவளுக்கு அதில் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. அவளுக்கு இப்போதைக்கு காலேஜ் சேர போகிறோம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்துகிட்ருக்கா. சாரீ எடுக்கிறத விட அங்கே வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு, அங்கே அந்த கல்ச்சருக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சுற்றி அப்படியே பார்த்துட்ருக்கா. என்னடி என்ன பார்த்துட்ருக்க? ஆமாம், எனக்கு அந்த ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறியா? ஏன்? மாமா காலேஜ் போட்டு போகணும்ல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே எடுத்துகிட்டே இருந்துகிட்ருக்காங்க. இங்கே ஜோயா வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா, அது எடுத்து கொடு மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்கா. நான் எடுத்து கொடுக்குறேன், கலந்து ஸ்டாப் பண்ணுறியா? என்ன மாமா விளையாடுறியா? போ, அப்போ அத்தைக்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு கூட அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு இப்படி ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கா. ஸோ அப்படியே இப்போது டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஜோயாவை தான் நோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஜோயாவை தான் பார்த்துட்டு இருந்துட்டுருக்கான். அப்படியே வீட்டுக்கு போனோடனே டக்குன்னு அப்படியே ஜோயாவை கூப்பிட்டு அப்படியே மேலே அப்படியே போயிருப்பான். மாமா என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கண்ணா? நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஏதாவது இருக்கா? என்ன இருக்கா? எல்லாமே இருக்கு, போ தள்ளி போ அப்படின்ட்டு அம்மாட்ட அப்படியே தள்ளி விட்டு அப்படியே போயிருப்பா. அப்படியே டைம்னா அப்படியே பின்னாடி திரும்ப வந்துட்டு ஜோயாவை பிடிச்சி அப்படியே ரூமில் அப்படியே தள்ளிட்டு டோர் லாக் பண்ணியிருப்பான். மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதான் ஒன்று எல்லாமே பண்ணிட்டேனே ஜோயா, தப்பு இல்லை. வா அப்படின்ட்டு கையெல்லாம் அப்படியே அந்த ஹேண்டெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு, ஷர்ட்டோட ஹேண்டெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபார்வர்டாக வந்துகிட்டே இருந்துட்டுருக்கான். ஜோயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜோயா அப்படியே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டு, மாமா நான் அத்தைக்கிட்ட சொல்லுவேன், அப்பா வர கீழே இருக்காரு பாரு, உனக்கு தான் பிரச்சனை, அப்புறம் உன்னை இழுத்து போட்டுலாம் அடிச்சிருவாங்க பார்த்துக்கோ. இழுத்து போட்டு அடிக்கிறாங்க, என்னையுமே அடிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? அதான் அன்னைக்கு வச்சு கும்முனானே உங்கள் அப்பா. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப அப்படியே ஃபார்வர்டாக வந்துட்டுருக்காங்க. கேட்டு வராத மாமா, இதுடி மாமா வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே ஒரு நின்றுட்டுருக்கா. இங்கே அப்படியே தேங்கோட அம்மா தான் இந்த டோர் நாக் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணுமா டி, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு திரும்ப அப்படியே நாக் பண்ணிட்டே இருந்துட்டுருக்காங்க. இந்த தேங்க அப்படியே டக்குன்னு இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்னமா பிரச்சனை? டி என்னடா சோயோட சத்தம் கேட்குது அப்படின்ட்டு எட்டி பார்த்துருப்பாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கட்டி பிடிச்சிருக்கோம். அப்படியே முறைன்னு முறைச்சிட்டு இருக்காங்க இங்கே தேங்கோட அம்மாலாம். ஒன்றுமே பண்ணல அத்தை. உன்னை என்ன பண்ண? வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குலுக்கிட்டு இருக்கான் ஜோயாவை. ஜோயா ஒரு மாதிரி அழுதுட்டு வாயே பேச மாட்டா. தேங்கோட அம்மாலாம் அப்படியே முறை முறைச்சிட்டு, போடுறா மேரேஜ் முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்படியே திட்டிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணல, சனியை எப்போ வந்ததோ
அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருந்துட்டு இருக்கான். பாம்னா அப்படியே ரூம்குள்ளே வந்திருப்பான். என்ன மச்சான், பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சா? பர்ச்சேஸ் செம்ம சூப்பராக போகுது. என் லைஃப்பை நான் வாழறேனும் இல்லையோ, சுற்றி இருக்கிறவன் நல்லா வாழ்ந்துட்டுருக்கான். தலை வெடிக்கிட்டு எனக்கு. உனக்கு அவன் தலை வெடிக்குது? சொல்லு. பக்கத்தில் இருக்கிற எனக்கு தான்டா வெடிக்குது. எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கான். தாங்க அப்படியே ஒரு முறை தான் முறைப்பான். அப்படியே போயிருப்பான். அப்படியே இங்கே இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணிகிட்ருக்க? இல்லை சும்மா தான் உட்காந்துட்ருக்க, வாங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு அப்படி நின்றுட்டுருக்குங்க. அவங்க வந்து உங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு உட்காருமா. இல்லைப்பா சொல்லுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா. தெரியுது, உட்காந்து ஒழுங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைப்பிடிக்கிறாங்க. அப்படியே கதறி கதறி அழுதுட்டுருக்கா. அவர் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அவர் மேலே அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு காலை மட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுன்னு அழுதுட்டுருக்குங்க. என்னன்னு சொல்லுமா. என்னன்னு மட்டும் கேட்காதீங்கப்பா. ஆனால் என்ன திரும்ப கல்யாணம் மட்டும் பண்ணிக்க சொல்லாதீங்கப்பா. ஏன் இப்படி பண்ணணும் கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேங்க. சரி, ஓகே. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட காமிக்காத மறைச்சிட்டேன். இதான் அப்படின்ட்டு இன்விடேஷன் அப்படியே காமிக்கிறாங்க. ஜோயாக்கும் தேங்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வந்து கொரியரில் வந்திருக்கு போல இருக்கு. வா. என்னம்மா? பாரு, உன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணோட பேர் ஜோயான்னு போட்டிருக்கான். வா. அது சரி, ஓகே. உன்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது, உனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறது கேளு. என்னப்பா? உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பா, எதுவுமே பேசாத. அப்பா கொஞ்சம் நல்ல வார்த்தையாக பேசணும்னு நினைக்கிறேன், நல்லது மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பான்னு நினைக்கிறேம்மா அப்படின்ட்டு அவர் மட்டும் போயிருப்பார். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து கல்யாணம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. யார் மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லவே கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி அப்படி தவிச்சிட்ருக்கீங்க. அம்மா அம்மா இப்போ பாரு, அடிச்சுன்னு பார்த்துக்கோ, அவ்வளோதான். தலைக்கெல்லாம் அப்படி முடியல அப்படி பிச்சுட்டு வந்துடும், ஓடி போயிடும் மரியாதையா அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கும் இப்போ பர்ச்சேஸ் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. என்கேஜ்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணவே கிடையாது. இன்னும் யாரா மாப்பிள்ளை என்னடா ஒன்றுமே புரியல உங்களுக்கு. ஸோ அப்படியே இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே ஜங்க் தான் காலேஜில் வந்து ஜாக்சனை பிடிச்சி அப்படியே கேட்டுட்டு இருக்கான். ஜாக்சன் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டான். என்ன மச்சான் சொல்லுடா, என்னடா நடக்குது? என்ன நடக்குதா? அதான் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை மட்டும் பாரு மயிறு, அதை மட்டும் பாரு. இதுக்கு தேவையில்லாம தயாங்கு என்ன? உனக்கு என்னடா, உனக்கு என்ன நோகுது? இதோ போ, பார்த்துட்டு நின்றுட்டு இருக்குது பாரு அப்படின்ட்டு ஜாக்சன் அப்படியே போயிருப்பான். டேய் என்ன பேசு, அவ்வளோ எதுக்குடா பேசுற? ஓ, அவ்வளோ பேசுனா உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் அப்படியே ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. இங்கே என்னன்னே தெரியாமல் அங்கே ஜென்னி தான் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா. இருக்குங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ ஒரு மாதிரி சட்டையை பிடிச்சிட்டு சண்டை மாதிரி போயிட்டுருக்கு. ஜென்னி வந்துட்டு அப்படியே ஜாக்சன் அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு, என்னடி என்ன வேலையை காமிச்சிட்டே வழக்கம் போல? அதானே உன்னால எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரில. இவ்வளோ கேவலமாடி இருப்பேன். அவங்க அடிச்சிட்டு இருக்கானுங்க, வானான்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி பேசிட்டே இருப்பா. இந்த ஜங்குக்கு அப்படியே அடிக்கிறது கை நோங்கிருப்பான். ஏய் என்ன கை வச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்சன் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ஓ, அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே விலகி நின்றுட்டு இருப்பான். தியா வந்துட்டு ப்ளீஸ் விட்டு, அவன் என்னோட என்ன என்னடி அவன் என்னப்பா, உனக்கும் எனக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன அவன் என்ன அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி அப்படியே திட்டிட்டு ஜாக்சனை கூட்ட அப்படியே போயிருப்பா. இங்கே ஒரு மாதிரி இந்தியா அப்படியே திட்டி பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்கா. ஜாக்சனை கூப்பிட்டு வந்துட்டு, எனக்கு என்ன அறிவில, எதுக்கு அவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா? நான் ஒன்றும் பண்ணல, அவனாக தான் வந்தான் வாலண்டியரா, அந்த மாதிரி கடுப்பாச்சு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி அப்படியே ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கா. ஜாக்சன் அப்படியே ஜின்னியோட கண்ணே அப்படியே பார்த்துட்டு இருக்கான்.
ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு பக்கத்தில் நகர்ந்து நகர்ந்து வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன நகர்ந்து நகர்ந்து வர? இல்லை, என்ன கதை? அவன் என்ன அடிக்கிறான், நான் அவன் அடிப்பான். தியா 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங்க பார்த்தா ஓரமா நின்றுட்டு இருக்கு. உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, என்ன அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு போய் எந்திரிச்சு போக பார்க்குறா. ஏய் இல்லை, கை விடுறா. இல்லை, கைக்கு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட சொல்லிட்டே இருக்கா. ஆனால் டக்குன்னு விடுற மாதிரி கிடையாது. டக்குன்னு இழுத்து அப்படியே பக்கத்தில் எழுப்புறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன அட்வான்டேஜா? இதுக்கு பேர் அட்வான்டேஜா? ம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைலண்டாக அப்படியே பேசிட்டு இருக்காங்க. விட்றா, ராஸ்கல். ராஸ்கல் தான், பட் நீ பர்மிஷன் கொடுத்தா அங்கே போகணும். லவ் யூ, லவ் யூ ஸோ மச். என்ன கையை விடணும் அப்படின்ட்டு ஜெனி அப்படியே வேகமாக அப்படியே போயிட்டு இருக்கா. பின்னாடி வந்துட்டு இருக்கான். எதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கா? ஏதோ ஆன்சர் சொல்லவே இல்லையே. அதான் சொல்லிட்டேனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். வாயால சொல்லவே இல்லையே. பேனன் வலிக்கு போடுறதே பிடிக்கலன்னா அர்த்தம். புரிஞ்சிருக்கும் போ அப்படின்ட்டு ஜினி அப்படியே போயிருப்பா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஈவினிங் வந்து எப்போ ஜினி வருவா அப்படின்றதுக்காக ஜாக்சன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜமுக்கு இந்தியா அவன் தோல் மேலே அப்படியே கை போட்டு அப்படியே வந்துட்டாங்க. என்னடா இந்த நான் இங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். உனக்கு என்னடா அங்கே வேலை? இல்லை, எதுக்கு இப்போ நீங்கள் ஓரமாக நின்றுட்டு இருக்க? டேங்கும் கிடையாது, என்ன பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. ஜினி வந்தோடனே ஜினி கூட அப்படியே போயிட்டு இருக்கான். இங்கே அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன ஜங்கு, என்னாச்சு? இல்லடி, உன் ஃப்ரெண்டு கமிட் ஆக போகிறான், அதான். என்ன சொல்லிட்டு இருக்கா? என்ன அங்கே பாரு, அங்கே பார்த்தாலே தெரியல உனக்கு அப்படின்ட்டு தியா அவங்களை அப்படியே கை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். என்னடி இங்கே ஜாக்சன் வந்திருப்பானா? எனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது, ட்ராப் பண்ணவா? என்கிட்ட பைக் இருக்கு, நானே போய்ப்பேன். அப்போ என்ன ட்ராப் பண்ணுறியா? முறைக்கிறா. சரி சரி சரி, லவ் பண்ணுறேன், கன்சிடர் பண்ணலாம்ல. உனக்கு கன்சிடர் பண்ணுற இடத்துல நான் வச்சிடல, போறியா அப்படின்ட்டு ஜினி அப்படியே தள்ளி விட்டு அப்படியே போயிருப்பா. ஜாக்சன் அப்படியே தலையில் அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான் லைட்டாக சிரிச்சுட்டு. என்னடா இப்பயே பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு, வாழை மேலே மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ட்டு அவன் பைக் எடுத்துட்டு அவன் போயிருப்பான். இந்த ஜங்க் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிருப்பான். ஸோ அப்படியே இப்போ ஒரு டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. தேங்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இந்த ஜோயெல்லாம் சரி சரி ஹாப்பினஸ் அப்படி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கா. அங்கெல்லாம் டிசிலாம் வாங்கிட்டு இங்கே இது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அவங்க அப்பாலாம் அந்த ப்ராசஸில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ்ல அப்படியே சுற்றிட்டு இருக்கா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கொரியர் மட்டும் வந்திருக்கு, தேங்கோட நேமுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பிரித்து பார்த்துட்டு இருக்கான். அதான் உங்களுக்கு வந்து இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, யாரோ சென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மேரேஜ்? மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே அப்படியே போயிட்டு இருக்காங்க. என்னடா இதுக்கிட்ட கத்துற? பாரு மம்மி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா மேரேஜா? ஒயினுக்கா? எனக்கு அப்படியே செத்துடலாமான் இருக்கு மம்மி. என்கிட்ட கேட்காத நீ என்னவோ பண்ணிட்டு இருக்க. அவ என்னமோ என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன இன்விடேஷன் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிக்குதுங்க. ஜோயாவோட அப்பா வந்து அப்படி எட்டி பார்த்துருப்பாங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூட வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. தேங்க அப்படியே சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு மாதிரி இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. தேங்களை ஒன்றும் பண்ண முடியல. அங்கேயும் உங்கள் வீட்லேயும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. உங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். பாமும் தயங்கும் தான் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. மச்சான் இது பாரு, பாரு மயிறு, நான் பார்த்துக்கிறேன், மூடிட்டு மட்டும் வா. இல்லைடா தப்புடா. என்னடா தப்பு? என்ன தப்பு மயிறு? நான் போனதுக்கு அப்புறமும் நீ என்ன சுப்பேத்தி விட்டு பின்னாடி திரும்பவும் தெரிய வச்சு அப்போதான் எனக்கு எல்லாமே அண்டுக்குள்ள கசக்கணும் நீ தானே. மூட்டு வா. இல்லைடா அவ வாழ்க்கை, இப்போ ஏன் வாழ்க்கை நான் நக்கிட்டு போகிறதா? தொலைச்சிருவான்டா ராஸ்கல், தொலைச்சிருவா சொல்லிட்டேன். மூடிட்டு மட்டும் நான் என்ன சொல்கிறேனோ என்ன பண்ணுறனோ அதை மட்டும் பார்த்துட்டு நிற்கிறேன், அவ்வளோதான் ஒன்று அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேயே வச்சு அப்படியே சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே திட்டிகிட்டு இருக்கான். எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. சட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வா போ.
அப்படின்ட்டு வெளில நின்றுருக்கான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பான் பேமு. ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்க. இங்கே உங்களுக்கு வந்து 2 டேஸில் கல்யாணம் நலுங்கு வச்சுருக்காங்க இன்றைக்கி. அந்த நலுங்குலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு டெரஸில் அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. ஒரு மாதிரி சுகமே மயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்குங்க. என்னமோ நடக்குது நடக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்குங்க. தேங்க அப்படியே வந்திருப்பான். என்ன என்ன தம்பி இந்த பக்கம்? அங்கிள் இல்லை, அவளுக்கு மேரேஜ். ஸோ மேரேஜ்னால் உடனே யார் அவங்க வர சொன்னது? ஆ உனக்கும் அவங்க மேரேஜ் இருக்குல்ல அங்கிள்? இல்லை அது இந்த பாரு, மரியாதையாக பேசிகிட்ருக்கேன். என் பொண்ணு சரியில்லை, அவள் உடஞ்சி போய் வந்திருக்கா. அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே விலைக்கு அப்படியே நிற்க வச்சுட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேங்க போக மாட்டான். என்ன தம்பி தும்முறா? அங்கிள் இது பாருங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் இது ஏதோ பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னா தேவையே கிடையாது. ஒரு அப்பானா நான் சும்மா நின்றுட்டுருக்கேன்னா என் பொண்ணுக்காக நின்றுட்டுருக்கேன். கிளம்பு. நானும் உன் வயசில் எல்லாத்தையும் பார்த்தவனா, அந்த வயசு இந்த நேரத்தில் நான் காமிச்சேன்னு வச்சுக்கோயேன், உயிரோட நிற்க மாட்டேன் தம்பி, பார்த்துட்டு போ அப்படின்ட்டு வரட்டி விட்டுருப்பாங்க. தேங்க அப்படியே வந்து அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். பேம்லாம் பிடிச்சி இழுத்துட்ருக்கான். பேம் அப்படியே ஒரே அடி தான் செவிலே கொடுத்துருப்பான். மச்சான் என்ன மாதிரி என்ன யார் லைஃப்டா அது? மூடிட்டு உன்னை நிற்க தான் சொல்லியிருக்கேன், நெல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கான். உங்கள் அப்பாவை அப்படியே ஒரு மாதிரி சட்டையை பிடிச்சிட்டு, என்னடா சொல்லிகிட்டே இருக்கான். இது பாருங்க அங்கிள், 2 டேஸ் டைம் இருக்கு. உங்கள் பொண்ணு கல்யாணத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் கல்யாணத்தை நடத்துங்க. ஒரு வேலை எனக்கு இவன் வேணாம் இவன் தான் வேணும்ன்ட்டு என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டானா, கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். அதே மாதிரி உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்கிறத தட்டாத கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நடிச்சதை போட்டு கிளம்புற அங்கிள். உங்களுக்கு ஓகே தானே? உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்கிறது தான் கேட்கும்னு நினைக்கிறீங்களா? கேட்கட்டும். ஜஸ்ட் நான் பார்த்துட்டு கிளம்பிடுறேன் அங்கிள். ஏன் உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? என்னடா வார்த்தையிலே விளையாடிட்டு இருக்கியா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்காங்க. அங்கிள் அவள் தான் என்னோடய லைஃபே. ஸோ உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்கள் இப்போ முன்னாடி நின்றுட்டுருக்கேங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியல அங்கிள். ஸோ நீங்களாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா உங்கள் பக்கத்தில் இருந்து அவளை நான் பார்ப்பேன் இல்லையா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு இப்படி மிரட்டிகிட்டு இருக்கான். சர்ரா அதான் நீ சொல்கிற லைவ்லோ என் பொண்ணு நான் சொல்கிறது தான் கேட்பான். தாராளமாக தங்கு. போ அப்படின்ட்டு லக்கேஜ்லாம் அப்படியே எடுத்து கொடுத்து அப்படி போக சொல்கிறாங்க. ஸோ அவன் உங்களை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ரூமில் இருக்கீங்க என்னன்றதுலாம் தெரியல. ஸோ அப்படியே ஈவினிங் வரைக்கும் ஆயிருக்கும். எல்லோரும் சாப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே எல்லாருக்கும் அப்படியே பரிமாறுறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து 1 by 1 அப்படியே வச்சுட்ருக்கீங்க. தேங்காய் உங்களே பார்த்துருக்கான். என்ன தம்பி? அங்கிள் இல்லை தண்ணிலாம் வச்சுருக்கேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்காய் அப்படியே மறைச்சிருக்காங்க. என்னடா அப்பா என்ன கிட்ட போக மாட்டானோ? மச்சான் எதை சொன்னாலும் அடிப்பேன், நான் சைலண்ட்டாகவே இருந்துக்கேன். நீ பேசலனாலும் அடிப்பேன். நான் இருக்கிற கடுப்பெல்லாம் உன்கிட்ட மட்டும் காமிக்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன்னா? சரி மச்சான் அப்படின்ட்டு அவன் மட்டும் சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் தேங்க் தட்டுக்கு போகவே கிடையாது. என்ன அங்கிள் வெறும் பிளேட்டை மட்டும் என்ன பண்ணுறது? என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கம் போகவே கிடையாது. உங்கள் கையிலேயும் நிறைய இது இருக்குது, இந்த சைடிஷ்லாம் இருக்குது. பட் ஆனால் வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்லி தான் கொடுத்து போட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அங்கிள் எனக்கெல்லாம் ஜிலேபி கிடையாதா? குலாப் ஜாம்லாம் வச்சுருக்கீங்க போல இருக்கு அப்படின்ட்டு கேட்குறான். அது உங்கள் கையில் தான் இருந்துட்டுருக்கு. சரிம்மா வை, அவன் ஃப்ரெண்டு இல்லை வை 2 எக்ஸ்ட்ராவே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படியே வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க, ரொம்ப பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் விலகி நின்று இப்படியே வைக்கிறீங்க. உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை நிறுத்தி கூட பார்க்கவே கிடையாது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். கை கழுவுறதுக்காக கிச்சனுக்கு வந்திருப்பான். அப்படியே உங்ககிட்ட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து, என்னடி தப்பிச்சு வந்துட்டியா? தயம் திமுறா அவனுக்கு, தள்ளிப்போடா, சும்மா தைரியம் வந்துடுச்சு அவனுக்கு. எனக்கா
எனக்காடி ம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் கை கழுவிட்டு உங்கள் முந்தானையில் வந்து அப்படியே கையை தொடக்கிறான். டி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? சொல்லு. எனக்கு உரிமை இல்லையா? என்ன உரிமை இருக்கு உனக்கு? எந்த உரிமையும் கிடையாது. ஓ அப்படியே, சரி சரி, எனக்கு எந்த உரிமை இல்லை அப்படியே அப்படின்ட்டு இன்னும் நல்லா கிட்ட வந்துட்டு இருக்கான். கிச்சனில் போயிட்டு நீங்கள் இப்படி அந்த வாலில் போய் பின்னாயிட்டே நின்றுட்டு இருக்கேங்க. தள்ளி போச்சியா? நான் எதுக்கு தள்ளி போகணும்? ஆ எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குன்றானே. என்னடா என்ன ரைட்ஸ் இருக்குன்னு இருக்க? இல்லை தான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு தள்ளி விட்டு நீங்கள் மட்டும் போயிட்டுருக்கேங்க. லைட்டாக அவன் சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன மச்சான்? வயனை ஏதோ கோச்சிட்டு போகுது. போட்டும் எவ்வளோ தூரம் போயிடுவா? போக மாட்டாடா. நான் தான் அவனுக்குன்னு கண்டிப்பா இருப்பா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துருக்கான். டான்ஸ்க்கு போயிருக்கோம். நைட்டு ஒரு 11 மேலே அப்படியே டான்ஸில் அப்படியே தம் அடிச்சிட்ருக்கானுங்க. மச்சான் இதோட 12 என்னன்னு நினச்சிட்ருக்க? எனக்கு ஒன்றும் புரியலடா. மயிறு நீ மூடிட்டு வந்து நில்லுண்ண. வரலான்னு பாரு. இல்லைடா, எந்த தைரியத்தில் வருவான்னு நீ நினச்சிட்ருக்க? வருவா, வரலன்னா அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நடந்துட்டுருக்கான். கொஞ்சம் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகான். தலையெல்லாம் ரப் பண்ணிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். எனக்கு ட்ரிங்க் பண்ணியே ஆகணும். வரல அப்புறம் பார்த்துக்க விடு அப்படின்ட்டு ஸ்மோக் பண்ணிட்டே இருந்துட்டுருக்கான். என்னடா எப்பவும் அவளை பார்த்து நீ தான் பயப்படுவ, இன்னமும் இன்னைக்கு எல்லாம் தலைக்கீழ இருக்க? அப்படியா? அவ என்னை பார்த்து பயப்படுறாளா அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படியா தெரியுதான் அப்படின்ட்டு நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு டேரஸ் மேலே படுத்துக்கிட்டு இந்த வெறும் தரையில் படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே ஊதிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். மச்சான் நீ பண்ணுறதே சரியில்லை, எல்லாமே தலைகீழே இருக்கு. மேபி இருக்கலாம்டா அப்படின்ட்டு நல்லா ஸ்மோக் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கான். அவன் என்ன கேட்டாலும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். டி டி பாம இல்லைடா, என்னடா பண்ண? இதுக்கா ஏதோ பரிமாறிட்டு இருக்கும்போது அவளை ஏதோ மிரட்டின. அது அப்படிலாம் இல்லை மச்சான். இதை பாரு, டைம் ஆகிட்டே இருக்கு, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் எட்ட வராமல் எப்படியும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுவாடா அப்படின்னு டைம் பார்த்துருக்கான். ஸோ அப்படியே இப்போது நீங்கள் மேலே வந்திருப்பீங்க. டேய் பாரா வந்துட்டாளா, வந்துட்டாடா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். தையம் தையம் இருக்கவா அப்படின்ட்டு அவன் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். வேமா தான் பார்க்குறீங்க. டே நான் கீழே இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அவன் கீழே போயிருப்பான். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்ருக்கேங்க. வெயிட் பண்ணு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்ண்ணா அப்படின்ட்டு ஃபுல்லாக ஸ்மோக் பண்ணி இப்படி முடிச்சுட்டு அப்படின்ட்டு கீழே அவன் படுத்துருக்கான். நீங்கள் நின்றுட்டுருக்குங்க. அங்கே ஊதுறது உங்கள் மூஞ்சுக்கு வர மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விலகி நின்றுட்டுருக்குங்க. அப்புறம் என்ன அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஐயோ உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், உனக்கு இவ்வளோ தைரியம் தான், என்ன வரலான்னா என்ன பண்ணுவேன்? என்னடா என்ன பண்ணுவேன் பார் அப்படின்ட்டு அவன் பார்க்குறதுக்கு உங்களால் முடியல. ஒரு மாதிரி அவன்கிட்ட கோவப்படுற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை அப்படியெல்லாம் உனக்கு கிடையாது. நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடுண்ணே. ரொம்ப டைம் ஆகுது. சரி மண்ணா இருக்குது, டெரஸ்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்களா? ஐயோ ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. ஜோயாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிற வழியை பாரு அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் திரும்ப அப்படியே கீழே போகிறதுக்கு அப்படியே திரும்புவீங்களா? டக்குனு அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு அப்படியே அந்த கார்னராக அப்படியே போயிட்டுருக்கான். கையை விடுறியா? கையை விடுன்னு சொன்னேன். கத்துறந்தா கத்து, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. நான் ஒன்றும் சீத்து கத்துவேன். தோ இல்லை இப்போ வேண்டாம்
அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே நிற்க வச்சுட்டு, என்ன டல் ஆகிட்டா? ஒரே டென்ஷனா என்ன? கல்யாணம் நிற்குமா இல்லை அவன் கூட நடந்துருமான்னு? எதுக்கு பேபி டென்ஷன்லாம் அவனுக்கு? நான் வந்துட்டல, கல்யாணம்லாம் அவன் கூட கிடையாது, என் கூட தான். மறுக்கிறீங்க என்ன அடி? அப்படின்ட்டு உங்ககிட்ட வரான். சித்தல்ல, என்னடா நீ மட்டும் கொஞ்சம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா? நீ பேசு, நான் கேட்குறேன். ஆனால் தேவையில்லாத கண்டென்ட்லாம் பேசாத, தேவையானதாக பேசு. நீ என்ன பேசினா நான் கேட்குற நிலைமையில இருக்கேன். ஜஸ்ட் நீ என் கூட இருந்தால் போதுன்னு தோணுது இப்போதைக்கு. நான் அப்புறமா நாளைக்கு சாவகாசமாக பேசுகிறேன்னு. நாளைக்கு தானே கல்யாணம். ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்களும் கற்றுன்னு கத்திட்டு இருக்கீங்க, கேவலமாக திட்டிகிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் அப்படியே பார்த்துருக்கான். நீங்கள் பேசுறதுலாம் காதில் விழல, நீங்கள் மட்டும் முன்னாடி நின்னா போதும்ன்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டுருக்கான். டக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, எதுக்குடி எப்படி என்னை விட்டு வந்த நீ? என்னால் முடியல தெரியுமா? தெரில, இல்லைன்னா செத்துருவேன்னு தோணுதுடி. மாட்டும் தைரியமாக வந்துட்டல. அது இல்லாமல் நீ இருந்துருவ. சரி அப்படின்ட்டு ரொம்ப நேரம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருந்துருக்கான். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுது, தள்ளி விடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர உங்களுக்குமே இந்த ஹக் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இப்போது இன்னும் நல்லா இருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு, இதை பாரு, என்ன பாருன்னு தயம் நிறைய தள்ளிப்போ அப்படின்ட்டு திரும்ப அப்படியே விலகி விட்டு போகிறீங்களா? டக்குன்னு அப்படியே கை பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வந்து திரும்ப அங்கேயே நிற்க வச்சுட்டு, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், நான் கட்டினா கசக்குது, அதுவும் வேற ஒருத்தனை கட்டினா நான் இனிக்குதா? உங்கள் அப்பா சொன்னவனே இப்படி வந்துட்ட. என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? வேற ஒருத்தவங்கிட்ட கூட உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், கல்யாணம் பண்ணிட்டு அது என் கூடனா கஷ்டப்பாவும் இருக்குமா? தயம் தேவையில்லாத பேசிட்டு இருக்கேன், தேவையானது தாண்டி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கேங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில, அவன்கிட்ட எகுத்து பேசணும்னு தோணவே கிடையாது. அப்படியே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. அவங்ககிட்ட கட்டி பிடிச்சிக்கணும், அவன் கூடவே இருக்கணும், அவன் கூட போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்குங்க. இந்த பார், உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, எனக்கு நல்லா தெரியுது. உன்னை ஏதோ பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவனை நாளைக்கு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இதே மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டா இல்லைன்னு வையன், உனப்பா கீழே மிரட்டிட்டு வந்தேன் பார்த்தியா, அது என்னன்னு நாளைக்கு காமிக்கிறேன். ஓ நிம்மதியாக தூக்கம் இல்லாத மொழியெல்லாம் டொக்கு விழுந்து போய் கிடக்கு பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டி விட்டுருப்பான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்குங்க, கண்ணு டேஜ் மட்டும் அப்படியே கொட்டிட்டு இருக்கு. தேங்காய் மட்டும் அப்படியே கீழே போயிருப்பான். டீ என்னடா பேசினேன் வாடா அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே இங்கே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ தேங்கோட வீட்டில் தான் ஜோயோட அப்பாலாம் கத்திட்டு இருக்காங்க, எங்கே போனா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஆடிஷன் போயிருக்கான், அதுக்கு போயிருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் தேங்க் கால் பண்ணால் கால் எடுக்கவே மாட்டான். எங்கள் பேம் கால் பண்ணால், ஆண்டி மன்னிச்சுக்கோங்க ஆண்டி, அவன் இங்கே தான் வந்திருக்கான், ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபோன் மட்டும் இப்படி வச்சுருப்பான். ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அடுத்த நாள் காலையிலேருந்து நீங்கள் வெளில வரவே கிடையாது. இங்கே உங்கள் அப்பா தான் ஆஃப்டர்நூன் போல் அப்படியே உள்ளே வந்துட்டு, என்னம்மா என்ன பண்ணியிருக்க, காலையிலேருந்து வெளிலே காணோம்? அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தலையெல்லாம் கோதி கொடுத்துட்டு, என்னம்மா என்னாச்சு, அவனை பார்த்தோன்னே மனசு ஏதாவது மாறுதான்னு? நல்லது, இதே மாதிரி இரு. சப்போஸ் மாறுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைம்மா, அப்பா கிட்ட சொல்கிறேன், தூக்கம் மாட்டி தூங்கிடுறேன்னு. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? நீ இப்படி அசிங்கம் பண்ணிட்டு வருவ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு போகணும். கேட்டா உன் லைஃப் இல்லை உன் லைஃப் தான் மாப்பியும், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அதே மாதிரி என் லைஃப் என் கையில் இருக்குல்ல, அப்பாவுக்கும் சாய்ஸ் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இது வெளில வராத இருக்கதே எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கு, பார்த்துக்கோ அப்படின்ட்டு தலையை கொத்தி கொடுத்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஈவினிங்க்கு மேலே அங்கே பேம் தான் கேட்டுகிட்டே இருக்கான்.
டி டி என்னடா? இல்லைடா, காலையிலேருந்து ஒயின் வெளிலே வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரில. நீயும் என்னன்னு கூட கண்டுக்க மாட்ற. ஆ அதான் வருவா. நைட்டு ஒரு 10 o'clock மேலே வருவான்னு நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு புரண்டு புரண்டு அப்படி படுத்துருக்கான். உங்களோட ஃபோட்டோ தான் வச்சுக்கிட்டு. டி என்னடா நடக்குது? ஆண்டி வர கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. டி அதான் சொன்னல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னு சொல்லிட்டு. சரிங்க மச்சான். அப்படியே டைம்ஸ்க்கு பாயிருக்கும். நைட்டு ஒரு 10 o'clockலாம் டெரஸ்க்கு போயிருப்பான். டெரஸ் போயிட்டு அப்படி தான் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கான். நீங்கள் இப்போது மேலே வந்திருப்பீங்க. மேம் நீ கொஞ்சம் கீழே. ஆ ஆ ஓகே மேம் அப்படின்ட்டு அவன் கீழே போயிருப்பான். நீங்கள் அப்படியே மேலே போனோடனே டக்குன்னு அப்படியே எழுத்து வச்சு அப்படியே முத்த கொடுத்துட்ருக்கான். ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? விட்டுருவா விட்டு. என்னடி லேட்டாக வரேன், தள்ளி போ அப்படின்ட்டு தள்ளி அப்படியே விட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு அழகியாக வருது. ஏன்னா ஸ்டப் பண்ண போறியா இல்லையா? முடியாது. அவ்வளோ தைரியம். சரி ஓகே கிட்டவா அப்படின்ட்டு அவன் வந்து அந்த டெரஸோட அந்த பாராப்பாட்டு வால் இருக்கும்ல, அதாவது அந்த டெரஸோடைய அந்த வால் ஏறி உட்கார மாதிரி இருக்கும்ல, அதுதான்டா. அதில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு கிட்டவா. என்னடா திமுறா உனக்கு? இழுத்து வச்சு பண்ணிட்டு இருக்க. திரும்ப என்னமோ என்ன பொண்டாட்டின்னு நினைச்சா? ஏன் இல்லையா? பொண்டாட்டின்னா அன்னைக்கு கூட இதுதான் நடந்தது. இன்னைக்கு இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். டி இந்த வீடியோ என்ன? இந்த வீடியோ நீ எடுத்த வீடியோ தான். நீ கல்யாண மேடைக்கு மேலே போனேன்னு ஐயா, இந்த வீடியோ எல்லார் கையிலையும் இருக்கும். நீ எடுத்தது தான். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் தெரியும் நீ எடுத்தது தான். கல்யாணம் நடக்கும் தயம்? கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். டே ராஸ்கல், இதை நீ டெலீட் பண்ணுறதா பண்ணிக்குவோம் போஸ்ட்லேருந்து. பட் எல்லார்கிட்டையும் சேவில் இருக்கு. உன்னோட ஐடியிலே பாரு எத்தனை பேர் சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ என்னடான்ற? போயிட்டு நீயா கல்யாணத்தை நிறுத்து, இல்லையா மேடையில் உன் பக்கத்தில் நான் நோக்குறேன். உங்கள் அப்பங்கிட்ட சொல்லு. தயம் தயம் ஓ வெயிட் பண்ண அப்படின்ட்டு கிட்ட வந்து அப்படியே இழுத்து அப்படியே வச்சு அப்படியே முத்து கொடுத்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ புழிஞ்சிருக்கான். நீங்கள் அப்படியே தள்ளி தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இந்த ஃபோர்ஸ் எதுக்கு தெரியுமா? என்னை விட்டு அம்போன்னு வந்ததுக்கு. இதெல்லாம் கிடையாது. உன்னை கொரியா கூப்பிட்டு போயிட்டுருக்குடி போ அப்படின்ட்டு அவன்கிட்ட கிடக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கீழே போயிருப்பான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் மேக்கப் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்ருக்காங்க. இங்கே தான் கூலாக உட்காந்துட்ருக்கான். டி டி என்னடா நடக்குது? உன்னை பார்த்தாலே சரியில்லை. என்னடா அப்படின்னா? ஏதோ பண்ண விடு. கல்யாணம் நிற்க போகிறது தான். நான் தானே மாப்பிள்ள. பாரு செட்டப்போட எல்லாம் ரெடி ஆகிட்டுங்களா அப்படின்ற மாதிரி அவன் வேஸ்ட் ஷர்ட்டில் நின்றுருக்கான். இங்கே உங்கள் அப்பாவுக்குலாம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு அவனை பார்த்த உடனே. என்ன அங்கிள் ரெடியா? என்னடா என்ன தும்முறா அவனுக்கு? அங்கிள் எனக்கு தும்முறலாம் கிடையாது. அவன் என் பொண்டாட்டி. நீங்களாவே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி என்னை மாப்பிள்ளையே ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காலெல்லாம் விழுறான். டி என்ன அங்கிள் ட்ரெஸ் பண்ணுங்க. என்னடா அங்கிள் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, ப்ளஸ் பண்ணுங்களா இல்லையா? பாரு சரி ப்ளஸ் யூ நல்லா சேந்திரி மாலை அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டவொடனே இப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். இதை பாருங்க அங்கிள், அவள்னா என் லைஃபே கிடையாது. உங்கள் ஈகோக்காக தயவு செஞ்சு என் லைஃப்பையும் அவன் லைஃப்பையும் கொண்டாதீங்க அங்கிள் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கான். ஒரு மாதிரி உங்கள் அப்பாவுக்கு மனசு இலகுது தான், பட் ஆனால் நிறுத்த முடியாது இல்லையா? ஸோ அப்படி தான் நீங்கள் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டே இருந்துகிட்ருக்குங்க. உங்களுக்கு என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பயந்துட்டு தான் இருந்துகிட்ருக்குங்க.
ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருந்துருக்கு. தேங்க் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கான். உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போவே என்னவா கிளம்பிடியா? ஆ அப்பா ம் கிளம்பிட்டேன்ப்பா. என்னம்மா? ம் இல்லைப்பா அது அப்படின்ட்டு தலை குனிஞ்சிட்டு இருக்குங்க. அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும் மனசு தோணுதாம்மா? அப்பா இல்லை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையும் தாண்டி இல்லைப்பா நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போது டைம் ஸ்கோப்பாக இருக்கும். நீங்கள் மேடைக்கெலாம் அப்படி வந்துட்டீங்க. பார்த்தா பக்கத்தில் தயங்க உட்காந்துட்ருக்கான். நீ அதுவும் சொன்னல அவன் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துச்சு. ம் என்ன பண்ண என்ன பண்ணவும் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேசலாம். கட் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல அப்படியே தாலி கட்டுறான். நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே இப்போது ரிச்சுவல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் ஆகிட்டே இருந்துட்டுருக்கு. அப்பா அப்பா என்னம்மா? இல்லை அது ஒன்றும் இல்லை ஓ அப்படின்ற மாதிரி காரில் ஏற சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்கெலாம் போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அப்படியே ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு சாமி கும்பிட சொல்லி அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமில் இருந்துட்டு இருக்கீங்க. தயங்கம் உங்கள் ரூமுக்கு வரல. இங்கே பாம் தான் தயங்க கூப்பிட்டு போய் வச்சுட்டு என்னடா பண்ணேன் என்ன பண்ணேன் ஒன்றும் இல்லை. என் மாமனார்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக சீனை போட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் அங்கே ஜோயா அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. நீ தானே என்னை உசுப்பத்தி விட்ட. நான் என்னடா பண்ணேன்? அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ. என் மாமன்கிட்ட எல்லாத்தையும் நீயே பேசிக்கோ. எனக்கு இவ தான் வேணும். இவ இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன்றேன். நீ என்ன பண்ணுவேன்? அதுக்கு இதுக்கடா என்ன கொத்து விடுற? அப்புறம் யாரை கொத்து விட சொல்கிற? ஓ வெளில போமால அப்படி சொல்லிட்டு பாம்பு தள்ளி விட்டான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவன்கிட்ட சைலண்டாக போய் நின்றுருக்கான். ஸோ நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த அலங்காரதுன்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கு. நான் உள்ளே நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுருக்கான். நீங்கள் இந்த பூ பழத்தோட அப்படியே உள்ளே போயிருப்பீங்க பாலோட. ஸோ அப்படியே மேலே போனோடனே வெல்கம் 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 ஏன் நின்றுட்டுருக்கவா அப்படின்ட்டு கைப்பிடிச்சி அப்படியே உள்ளே கூப்பிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறான். அந்த பால் சம்பட்டி வாங்கிட்டு இவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே ஓகே அப்படின்ட்டு அம்மாட்ட குடிச்சிட்டு டேபிள் வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ஃபைனலாக நான் நினச்சபடியே நடந்துச்சா அப்படின்ட்டு கை கட்டி நின்றுருக்கான். அப்படியே பக்கத்தில் வந்து பலர்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி அடிக்கிறீங்க. சைலண்டாக நின்றுருக்கான். காலேருந்து தேஸ் மட்டும் அப்படியே கொட்டுது. என்னடா நினச்சிட்ருக்கேன்? என்ன நினச்சிட்ருக்கேன்? ஜோயா என்ன அங்கே ஜோயா உனக்கு அங்கே இருக்கா? அவளை ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படியா? சோயா நான் ஏமாத்தினா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி திக்குது. என்ன பண்ணலையா அப்படின்ட்டு ஃபார்வர்டாக வரான். நீங்கள் பேக்வர்டாக அப்படியே போயிட்டுருக்கீங்க ஒரு மாதிரி பயந்துட்டு. ஸோ பின்னாடி போவீங்களா தடுக்கிட்டு அப்படியே அந்த பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. இதை பாரு நீ ஃபஸ்ட் நைட்டில் ஸோ தேவையில்ல சண்டைலாம் தேவையில்ல வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி முத்து கொடுக்குறான். நீங்கள் தள்ளி விடுறீங்க. உங்ககிட்ட விருப்பமா அதெல்லாம் கேட்கவே கிடையாது. ரெண்டு கையை அப்படியே பிடிச்சி அப்படியே பிங்க் பண்ணிட்டு முத்த வச்சு ஃபோர்ஸாக அப்படியே முத்த கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்கான். நீங்கள் தள்ளிட்டு இருக்கீங்க. சபார் என்ன சைலண்டாகவே இருக்குன்னு பார்த்துட்ருக்கியா? ஏதாவது பண்ணன்னு பையன் அவ்வளோ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக பேசிட்டு இருக்க. பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டாடி. அதான் அதோட ரியாக்ஷன் அதெல்லாம் அப்படின்ட்டு திரும்பவும் நல்லா ஃபோர்ஸ் அப்படியே முத்த கொடுத்துட்டே இருந்துட்டுருக்கான். அவனோட கை அங்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு தள்ளி விட்டுட்டுருக்குங்க முடியலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவன் எதுவுமே கேட்குறது கிடையாது. அங்கங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ரெஸ்லாம் எதுவும் பண்ணல. பட் ஆனால் அவங்க மேலே அங்கங்கன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். நீங்களும் அப்படியே தள்ளி விட்டுட்டுருக்கீங்க. பட் அதை எதையும் கேட்காம திரும்ப பண்ணிகிட்டு இருப்பானா? ஸ்டாப் வச்சுருப்பீங்க.
ஏய், ஒழுங்கா தள்ளி போயிடு. உனக்கு அவ்வளோதான்டா. என்ன இந்த கயித்தை கட்டிட்டுனா எனக்கு புருஷனா? மரியாதைடா அப்படின்ட்டு தள்ளி விட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டு உங்களே பார்த்துருக்கான். லைட்டாக சிரிக்கிறான். என்ன ஒன்றும் இல்லை, படுத்துக்கோ அப்படின்ட்டு அம்மாட்ட அப்படியே எந்திரிச்சிருப்பான். ஸோ ஷர்ட்லாம் கழட்டி அம்மாட்ட மாட்டிட்டு ஸ்மோக் பண்ணிட்டாங்க, இங்கே நடமாட்டிகிட்டு இருக்கான். அப்படியே அவனே பார்த்துருக்கேங்க. என்ன திரும்ப வரணுமா? ஓ ஓகேவா, சரி, கிட்ட வந்தா விழிச்சிட வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே கிட்ட வந்து நீங்கள் தூங்குனதுக்கப்புறம் தலையெல்லாம் கோதிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பேக்கப் பண்ண மாதிரி அப்படியே படுத்துக்கிறான். கொஞ்சம் திரும்பி படுப்பீங்களா? அவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் போயிட்டு சோஃபாவில் படுத்துருப்பீங்க. அப்படி தான் இப்போது டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அடுத்த நாள் காலையில் அவன் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கான், ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு. நீங்கள் பார்க்குறீங்க ட்ரெஸ் இதுன்னு சொல்லிட்டு. ஏய் என்ன எல்லாம் நார்மலாக தான் இருக்க, எதுக்கு போ அங்கங்கே டச் பண்ணி பார்க்குற, காலைல நான் மூடித்திரியா அப்படின்ட்டு பக்கத்தில் வரான். ஒரு கிட்ட வந்து வைய ஆயிரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. சரி சரி எல்லாம் ரெடி ஆகிட்டேன், சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணி அப்படியே பேசியிருக்கான். டீ என்னடா இது பாரு, உனக்கு என்ன திமுறா? பாரு மம்மி, இன்னைக்கு ஈவினிங்லாம் வந்துடுவேன். எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல, ஆர்த்தி கரைச்சி ரெடியாகவை அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டு அவன்கிட்ட உங்களையா பார்த்துருக்கான். நீங்கள் மட்டும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் லக்கேஜ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன எங்கப்பா? ஏம்மா இங்கே இருக்கிற பிளானில் இருக்கேன் என்ன? அதான் அவனே கல்யாணம் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன பண்ணுறது? பத்திரமா பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்ட்டு தலையை தட்டி கொடுத்து அவர் கண்ணில் அப்படியே டீயர்ஸ் கொட்டுது. பாம் தான் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படி தான் இப்போது கொஞ்சம் அப்படியே நின்றுட்டுருப்பீங்க. நான் வரல போகல அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பா ஒரு முறை தான் கிளம்பிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் மட்டும் அப்படியே கிளம்பிருப்பீங்க. அப்படியே இப்போது கொரியாவில் தான் தேங்கோட வீட்டுக்கு அப்படியே வந்திருப்பாங்க. பார்த்தாங்க தேங்கோட அம்மா தான் பார்த்துருக்காங்க. என்னம்மா நீ இலாண்டி காலேஜ் பாதிலே பாதிலே விட்டு போயிட்டால, அதனால தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, பொண்டாட்டி தான், எப்படி விட்டு வருது, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்படி சொல்லுவானா? ஆண்டி அது லூஸ் சட்டை பேசுகிறான் ஆண்டி, அது ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஆ சரி ஓகே. அதாம்மா அந்த செயின் போட்டேன்ல, அந்த இதில் சொல்லிட்டேன். சரி டயர்டாக இருக்குமா, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு அவன் மாட்ட கிடக்குன்னு உள்ளே போயிருப்பான். இந்த ஜோயா வந்துட்டு ஒயனை பார்த்துட்டு, ஒயனக்கா ஜோயா என்னக்கா எங்கே திடீர்னு? ஒன்றும் இல்லை ஜோயா, உன்னோட மேரேஜ்க்கு தான் வந்திருக்கேன். அப்படியாக்கா? இருந்தாலும் நீங்கள் போனீங்க இல்லைக்கா? இல்லை ஜோயா, உன்னோட மேரேஜ் பார்த்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு அப்படியே போயிருப்பீங்க. உங்கள் ரூம் போய் பார்த்தாச்சுன்னா இங்கே ஜோயாவோட அப்பா அம்மா இருக்காங்க. ஆண்டி இல்லைம்மா, வேறு ரூம் இல்லாமல் இருந்துச்சா, அதனால தான். சரிங்க ஆண்டி, பரவாயில்ல அப்படின்ட்டு ஸ்டோர் ரூம் பக்கம் போவீங்களா? அம்மா யாரும் சும்மா தானம்மா இருக்குது, எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஒன்றும் கிடையாது, நீ யாரும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே போயிருப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம்மா ஓகே தான், பரவாயில்ல, நீ அங்கேயே போயிருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேங்கோட ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. தேங்கோட ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ் வைப்பீங்களா? டக்குனு அப்படி பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா என்னவோ பண்ணணும் தோணுது எனக்கு அப்படின்ட்டு வாழை பின் பண்ணி இப்படி மொத்தம் கொடுத்துட்ருக்கான். டோர் ஓப்பனில் இருந்துட்டுருக்கு. மேம் அப்போ தான் அப்படி கிராஸ் ஆவானா, அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை ஒரு மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அவன் தான், ஐயோ இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் இங்கே இவன். மச்சான் டி என்ன என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? நான் இதோ பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா அங்கே நொட்டுது, மூடி போடா அப்படின்ற மாதிரி அவன் மட்டும் அப்படியே மொத்தம் கொடுத்துட்ருக்கான். தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. அவன் எதையுமே கண்டுக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அப்படி தான் இப்போது ஒரு மாதிரி உங்களை நல்லா புழின்னு புழிஞ்சிட்டு, என்னடி பார்க்குற, என்னடா நினச்சிட்ருக்கேன், மரியாதை தள்ளி போயிடு. அதுக்கிட்ட தள்ளி போகணும்.
நான் எதுக்கு தள்ளி போகணும் அப்படின்ட்டு இடுப்போட இழுத்து வச்சு அப்படியே ஒரு மாதிரி அங்கன்னு சொல்லிட்டு கை வைக்கிறான். உங்களுக்கு வேணாம்னு சொல்ல முடியல, தள்ளவும் முடியல. இன்னும் உங்கள் உடம்பு இப்போது ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்டே உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். அப்படியே இப்போது ஒரு மாதிரி அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் நீங்கள் தள்ளி தள்ளி விடுற மாதிரி நடிக்கிறீங்களே தவிர ரியாக்ட் ஆகுது. அப்படியே கிட்ட வந்து லிப்பில் வச்சு முத்த கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்கான். ஐயோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாய், கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு புலம்பி நின்றுட்டு இருப்பான் பேமு. கரெக்டாக ஜோயா வந்துட்டு தேங்க் மாமா எங்க? எதுக்கு? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அவளுங்க நான் சொன்னால் நம்ப மாட்டாளுங்க. இப்படி ஒரு ஹேண்ட்ஸம் என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறாருன்னு சொன்னான். அதுக்கு அதுக்கு என்ன பண்ணும் இப்போ? தேங்க் மாமா கிட்ட காமிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவள் ரூம்குள்ளே போகிறதுக்கு போவலா? அவங்க ரூம்லேயே கிடையாது. ரூமில் கிடையாதா? இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வரதுக்கு பார்க்குறா. இவன் தள்ளி வர்றதுக்கு பார்க்குறான். அங்கே ஒரு மாதிரி இதே மாதிரி ஜோயா வரத்துக்கு பார்த்துருக்கா. இங்கே பேம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது இது எல்லாமே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ அப்படியே தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அப்படியே இடுப்பு கிட்ட வந்து ஒரு மாதிரி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பாருடா, தள்ளி போயிடு, பாரு, பொறுத்து எடுக்காத, மரியாதை தள்ளிடு. ஓ அப்படியா? உங்கள் அப்பா கால் பண்ணவா? என்ன பண்ணுற? இல்லை ஏ ஃபோன் 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 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான். என்னடா உனக்கு? நீ தான் வேணாம்னு சொல்கிறல்ல, கால் பண்ணி சொல்கிறேன். இந்த பாருங்க மாமா, உங்கள் பொண்ணு பொண்டாட்டி தான், ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இடுப்பை ஒரு மாதிரி போட்டு லைட்டாக அப்படியே இது பண்ணுறான். நீங்கள் அப்படியே நெளிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு கால்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. உங்கள் கால் மேலே இன்னொரு கால் வச்சு தீத்திட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு லைட்டாக பல்ல கடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்னடி போதும் தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்குங்க. பாரு, தள்ளி போத்தையா அவ்வளோதான் உனக்கு அப்படின்ட்டு நீங்கள் தள்ளி விட்டு அப்படியே வெளில வந்துருப்பீங்க. இந்த ஜோயா அப்படியே பார்க்குறா. எனக்கா நீங்கள்? இல்லை ஜோயா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் உட்காந்துட்டு இருக்குங்க. இந்த தயங்கோட அம்மா தான் உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு என்ன பேசுறது எப்படி கேட்குறதுனே தெரியாமல் அப்படியே தடுமாறி கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. அப்புறம் மேரேஜ்னு சொல்லி இன்விடேஷன் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அதை பற்றி. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி. என்னம்மா சொல்கிற? டேங் கூட அதுக்காக தான் வந்தான். அப்படி எதுவும் இல்லை ஆண்டி அப்படின்ட்டு நம்மளோட திரும்ப அப்படி மேலே போயிட்டீங்க. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இங்கே ஜோயா வந்துட்டு மாமா வெயிட் பண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு காமிச்சிக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. தாங்க அப்படியே என்னடா தலைவலி அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அன்றைக்கி நைட்டு நீங்கள் டேங் ரூமில் படுத்துட்டு இருக்குங்க. எல்லாரும் அவங்க ரூமில் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குமா? யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்குங்க. அந்த சைட்லேருந்து சத்தமே கிடையாது. கதவை திறக்கிறீங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறா தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்குண்ணா? என்ன என்ன அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி வந்துட்டு இருக்கான். உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறான். விடு, என்ன பண்ணிட்டு இருக்க லூசா நீ? என்னடி எதிக்கு பண்ணி குத்திக்கிற? யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? நோ, அதனால வந்திருக்கேன். இதில் என்ன இருக்கு? நீ யார் ரூமில் இருக்க? நான் உன் கூட இருக்கேன், தப்பு கிடையாது அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் கையெடுத்து அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். கையில் முத்த வச்சு உங்கள் கழுத்துக்கிட்டலாம் அப்படியே ஒரு மாதிரி சீண்டிட்டு இருக்கான். இங்கே தள்ளி விட்டுட்டு இருக்குங்க. என்ன மரியாதை வெளில போ அப்படின்ட்டு தள்ளி தான் விட்டுட்டு இருக்குங்க. விலைக்கு தான் போயிட்டு இருக்குங்க. அவன் சும்மா இருக்க மாட்டான். இங்கே போகிற இடம் ஃபுல்லாக பின்னாடி வந்துட்டு இருக்கான். பாலில் பின் பண்ணி அங்கங்கன்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு இருக்கான். என்னதான் தள்ளி தள்ளி விட்டாலும் உங்களுக்குமே பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அவங்ககிட்ட காமிச்சிக்கவும் முடியல. லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு உங்ககிட்ட கிட்ட அப்படியே வந்துட்டு இருக்கான். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்னடி? சரி உண்மையை சொல்லு, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது? எனக்கு நைட்டு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே வளைக்க போறீங்க. இங்கே நில்லு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது? எனக்கு நைட்டு அப்படின்ட்டு வேலைக்கு போறீங்க. பாரு, அவ்வளோதான் உனக்கு. நான் சோயாவை ஒன்றுமே பண்ணல. அவளோட நிழலை கூட நான் தொட்டது கிடையாது.
கண்டிப்பா மாட்டேன். என் வாழ்க்கையில நான் உன் கூட தான் இருந்தேன். என்ன உளர்ற? தள்ளு. நீ பண்ண தப்புக்கு வீட்டு உங்களுக்கு வாயிலா கோணிட்டு போயிட்டு இருக்கு. உங்களால போயெல்லாம் பேசவே முடியல. இப்போ வேலைக்கு போய் நின்றுட்டு இருக்குங்க. அப்படியா? சரி, ஓகே. அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி போய் இழுத்துட்டு இருக்கான். என்ன பண்ற? விடு. நான் செக் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு உன் கூட தான் நான் இருந்தேன். நான் சொல்லுவேன், அதுக்கு அடையாளம் கூட நான் காட்டுவேன். உன்கிட்ட என்ன இருக்கு, என்ன இந்த இடத்துல இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். என்ன அப்படியே நீங்க பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கீங்க. என்ன விளையாடுறியா? தள்ளிப்போ. யார் கூட எங்கேயோ இருந்துட்டு என்ன என்ன சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ட்டு வேலைக்கு போறீங்க. டக்குன்னு உங்களோட முந்தானி பிடிச்சி அப்படி இழுக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? பொறுக்கி. பொறுக்கிதான். ஆனா கேவலமான பொறுக்கலாம் கிடையாது. ரொம்ப டீசெண்டான பொறுக்கு. பாக்குறியா அப்படின்ட்டு இந்த முந்தனையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே உங்களை வந்து கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணிட்டு லைட்டாக உங்க ஃப்ரண்ட் சைடில் அந்த அது என்ன ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு உங்களோட ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் அந்த சைடில் வரும்ல சாரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெக்கில இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? வெயிட் பண்ணு, கையை எடுத்துன்னு வைக்க அப்படின்ட்டு கையை அப்படியே பிடிச்ச வாழை பின் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்குங்க. எதுவுமே கேட்க மாட்டான். லைட் அப்படியே இது பண்ணி அங்கே அந்த கிளியரன்ஸ் கிட்ட அப்படியே முட்டை வச்சுட்டு செஸ் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிட்டு இருக்கான். மேலே மட்டும் அப்படியே அங்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். நெளிஞ்சிட்டு இருக்கீங்க, தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தவிர ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. லைட் அப்படியே உங்கள் இடுப்புக்கிட்ட அப்படியே கடிச்சிருப்பான். டக்குன்னு அப்படியே தள்ளி விட்டு பாரு ராஸ்கல், இன்னும் 1 வீக்ல மேரேஜ் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக நீங்கள் மட்டும் டெரஸ் போயிருப்பீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் ஓடி போகிறதும் உங்கள் பின்னாடி எங்கள் தேங்க வர்றதும் எங்கள் தேங்கோட அம்மா அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுமே பின்னாடி வந்திருப்பாங்க. இந்த தேங் வேகமாக பின்னாடி வந்துட்டு உங்களை இழுத்து வச்சு போய் மொத்தம் கொடுத்துட்ருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதை வேலைக்கு போ, என்ன விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்குங்க. அவங்க இழுத்து வச்சு போய் முத்த கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்கான். இந்த தேங்கோட அம்மா வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. தயாடா அப்படின்ட்டு வேலைக்கு விட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்குங்க. ஆமா, என்னடா நடக்குது? என்னம்மா என்ன நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. இல்லை ஆண்டி அது அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க. இந்த கடகடன் வந்துட்டு தாயங்கோட கணத்தில் அப்படியே சிவில்ல போய் விடுறாங்க. அம்மா இந்த வார்த்தை இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் தொலைச்சிருவேன். ஜோயாவோட வாழ்க்கை அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணு திரும்ப கூப்பிட்டு வரும்போது நினைச்சேன். ஒயின் ஆண்டி சாரி ஆண்டி, அது நான் ஏதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்குங்க. பயந்துட்டு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் சொல்ல வந்திருப்பான். தயம் நிறுத்துறியா? சும்மா ஆண்டி கல்யாணம் முடிஞ்சோடனே போயிடுவேன் ஆண்டி, மேரேஜ்க்கு தான் வந்திருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிருப்பீங்களா? தேங்க அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிருப்பான். ஸோ அப்படியே இப்போ ரேம்ஸ்கோப்பாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நைட்டு 2 மணி அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். திரும்ப டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் தேங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓப்பன் பண்ணவே கிடையாது. அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. அப்படிதான் டே ஸ்கிப்பாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எங்கள் தேங்க தான் நீங்கள் எப்போ திறப்பீங்க அப்படின்ற மாதிரி சோஃபாலே உட்காந்துட்டு உங்களே முறைச்ச மாதிரி பார்த்துருக்கான் அந்த ரூமையே. வெளில வந்திருப்பீங்க. டக்குன்னு அப்படியே கைப்பிடிச்சி உள்ளே எடுத்து நிறைய தள்ளு நிறைய தள்ளு தயம் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு தயங்கோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஃபுட்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி தான் குதிச்சுட்டே இருந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி நான் அந்த மாதிரி கொரியாவில் இருக்கேன், கொரியாவில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், நான் இந்த ட்ரெஸ்லாம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை காமிக்கிறது, ஜுவல்ஸ் காமிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவள் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கா. அம்மா இது இப்படி இருக்கு கொஞ்சம் முறையாக போயிடு. மாமா இல்லை எந்திரி மேலே. மாமா என்ன உனக்கு எனக்கு மேரேஜ் ஆக போகுது தெரியும்ல, அது ஆனதுக்கப்புறம் பேசிக்கலாம், நீ கிளம்புவோம்ல.
அப்படின்ட்டு முறைச்சிருக்கான். உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபுட் எடுத்துட்டு வந்து எல்லாமே வச்சுட்டு இருக்கேங்க. டக்குனு உங்க கையை பிடிச்சிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? கையை விடு. நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன தம்முறா அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் நீங்கள் எதுக்குமே இடம் கொடுக்கவே கிடையாது. அப்படியே இப்போ டைம் ஸ்கப் ஆயிருக்கும். ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி டெரஸில் நின்றுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்குங்க. ஜோயா தான் வந்துட்டு எனக்கா என்ன ஜோயா கொஞ்சம் வேலை இருக்கு அக்கா என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க? ஆ இல்லை ஜோயா அக்கா நீங்கள் நீங்கள் என்ன இல்லைக்கா அது தயாங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்னு என்ன சொல்கிற? இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு அப்படின்ட்டு சின்ன பிள்ளைத்தனமா அப்படியே கேட்டுட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை அப்பாடா நான் கூட என்னமோ நினச்சேன் நீங்கள் திரும்ப வந்ததும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களோ இல்லை உண்மையை சொல்கிறீங்களோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா. ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ அப்படியே இப்போது அவள் கட்டி பிடிச்சிட்டு அவன் மட்டும் போயிருப்பா. டேஸ் அப்படியே கொட்டிகிட்டே இருந்துருக்கு. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்ணெலாம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. இந்த தேங்கோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுது. டின்னருக்கு தேங்க வரவே கிடையாது. கால் பண்ணுறாங்க. லேட் ஆகுமா ஒரு ஈவெண்ட்க்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோன் வச்சுருப்பான். ஈவெண்ட்க்கெலாம் அவன் எங்கேயும் போகல. வெளில சும்மா போயிட்டு உட்காந்துட்டு கிட்டார் வாசிச்சுட்டு அப்படி தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நைட்டு ஒரு 1:00 அந்த மாதிரி இருக்கும். உங்கள் டோர் அப்படியே நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஆல்ரெடி தேங்க் வீட்டில் இல்லை இல்லையா? சரி வேறு யாரோ தான் நாக் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணிருப்பீங்க. டக்குன்னு அப்படியே திறந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? ஆ என்ன பண்ணிகிட்ருக்க? காலையிலேருந்து பேசணும்னு இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓ என்ன வேலைக்கு போறீங்களா மேடம்? இன்னைக்கு எப்படி வேலைக்கு போறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். தயம் வேணாம். நீ வேணா கத்து என்ன வேணா பண்ணுடி டாடி திட்டு 4 பேரை கூப்பிட்டு இவன் ரூம்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி செருப்பு அடுத்து அடி. நான் வாங்கிக்கிறேன். வெளில போறேன். சத்தம் போடு. அப்பதான் ஜோயாக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணம் நிறுத்துவாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆவேன். ஆனா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்டி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணல. நீ ஆரம்பிச்சுட்டு வச்சு போனதுதான். என்ன 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 ஆ என்னடி ஆ ஓ ரூம்குள்ள ஜோயா வந்திருக்கானா உனக்கு தெரியாது போயிடுமா? நீ எங்கடி போன அன்னைக்கு? நான் ஒரு ரூம்ல இருந்தேன். சரி ஓகே. அன்னைக்கு ஜோயா கூட தான் இருந்தேன்னு கூட வச்சுக்கலாம்டி. நீ எங்கடி போன? ஆ நீ எங்க போன? அது அது அன்னைக்கு எது எதுடி எதுன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட கிட்ட இப்படி வந்துட்டான். நீங்கள் போயிட்டு இப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. வெளில போ. வெளில போகிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ட்டு அவன் தலையில் இருக்கிற அந்த ஹெட் பேண்ட் அப்படியே தூக்கி கழட்டி அப்படியே வீசுறான். குடிச்சிருக்கியா? ஆமாம் குடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன போ அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். வராத. வருவன் தான் வருவன் தான். அன்னைக்கு உனக்கும் எனக்கும் தானே எல்லாம் நடந்துச்சு. அப்படி எதுவும் இல்லை. என்ன உளறிட்டு இருக்க? பாரு பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். கால் அப்படின்ட்டு நீங்கள் கால் அப்படி இழுத்துக்க பார்க்குறீங்க. அவன் கால் அப்படி இழுத்து அப்படியே காலெல்லாம் அப்படி முத்த வைக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கணும் வாய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முத்த வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்கர்ட் அப்படியே மேலே அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. கையெடு. கையை எடுன்னு சொன்னான். என்ன பண்ணுறதையா? வேண்டாம். நீ இப்போ கையை எடுக்கலன்னு நீ ஓகே அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறான். என்ன பண்ணுறேன்? உங்கள் அப்பனுக்குலாம் கால் பண்ணல. இரு ஜோயோட அப்பா இருக்கான்ல அவங்ககிட்ட எடுத்து போயிட்டு நீ நானும் அன்னைக்கு டெரஸில் அப்படின்ட்டு பச்சைக்கு வச்சுக்கிட்டோம்ல அதை எடுத்து போய் காமிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரேட்ஸ் இருக்கு. அதை தாண்டி
உனக்கும் என் மேல லவ் இருக்கு, எனக்கும் உன் மேல லவ் இருக்கு. தப்பே கிடையாது. இப்போ எதுக்கு அந்த கேட்டு அப்படின்ட்டு ஃபார்வர்டாக வந்துட்டு இருக்கான். நீங்களே எவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க, எதையும் கேட்குற மாதிரி கிடையாது. வாய் அப்படியே போத்திட்டான். ஸோ அங்கங்கன்னு சொல்லிட்டு அவனோட கை அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருந்துட்டு இருக்கு. அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழட்டுறான். வேண்டாம் டீ, நீ ஒன்று சொல்லு, நான் ஜோயா கூட தான் இருந்தேன்னு ஒரு வார்த்தை உன் வாயால் சொல்லி ஒன்னா ஒரு டேஷை பாடல சொல்லு, சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இப்படியே கேட்டுகிட்டே இருந்துட்டு இருக்கான். நீங்கள் அவன் கண்ணை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜோயா கூட இருந்தேண்ணா சொல்லு, ஜோயா கூட நான் இருந்தேண்ணா ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லி சொல்லு, சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல சொல்லு, நான் ஜோயா கூட இருந்தேண்ணா சொல்லடி அப்படின்ட்டு உங்களை பார்த்து அப்படியே கேட்டு உழுக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, கண்ணில் டீயர்ஸ் மட்டும் அப்படியே கொட்டிகிட்டே இருந்துட்டு இருக்க. சொல்லடி. சரி, இதுக்கு பதில் வேண்டாம். உன்னை தாண்டி என்னால் எவ்வளையாவது தொட முடியும் நீ ஒரு வார்த்தை சொல்லி, இதுக்கப்புறம் பக்கமே வரலடி சொல்லு அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு அவன் கேட்டுகிட்டே இருந்துட்டு இருக்கான். கண்ணில் டீயர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே உங்களுக்கு கொட்டிகிட்டே இருந்துட்டு இருக்கு. சொல்லுடி. அப்படின்ட்டு செம்மையாக நீங்கள் அழுதுகிட்டே இருந்துட்டு இருக்கீங்க. டக்குனு அப்படியே உங்கள் வாயில் அப்படியே முத்த வச்சு அப்படியே அங்கன்னு சொல்லிட்டு அவனோட கை அப்படியே போயிட்டே இருந்துட்டுருக்கு. நீங்கள் எதுவுமே தள்ளலை, இது பண்ணவே இல்லை. அப்படியே உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே ப்ளே ஆகிட்டு உங்களுக்கு அவனுக்கு எல்லாமே நடந்துகிட்டே இருந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி தவிச்சிட்ருக்குங்க. உங்களால் நீங்கள் அவனை லவ் பண்ணுறீங்க அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்ல முடியல. இதை பாரு, என்னை பாரு, வேண்டாம் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ துடிச்சிட்ருக்கேன் தெரியுமா? மாட்டு என்னை விட்டு இப்படி போவ, அதுவும் அவன் என் ரூமில் இருந்திருக்காடி. எதாச்சும் பார்க்கும்போது எல்லாம் தலைக்கிழ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தவே மாட்டேன். எனக்கும் ஜோயாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், நடக்கட்டும். அதுக்கு அவ கண்டிப்பாக அனுபவிப்பா. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலைனா நடக்கட்டும். தயா, ஜோயா, என்னடி ஜோயா? என்ன அவங்க கொரியாவில் படிக்கணும், அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அதானே? எனக்கு தெரிஞ்ச அதாக தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கேவலமா அவளுக்கு? நீயும் சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு சுத்தமாக புரியலடி. எனக்கு தெரியும் உன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ எப்படி அன்னைக்கு ரூம்குள்ளே வந்தா? எனக்கு அதான் புரியல. என்னன்னு சொல்லு, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு மாதிரி ஃபோர்ஸாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். முடியல, என்ன பண்ணிட்டு இருக்க பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களுக்கு அப்படியே முத்த வச்சு அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கான். போதும், விடு விடு அப்படின்னு சொல்லி இப்படி தான் சொல்லிட்டு இருக்குங்க. ஃபைனலாக இப்போ உங்களுக்கு முத்த வச்சுட்டு ஒரு மாதிரி அது போயிட்டே இருக்கு, ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அவனோட முடியை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. தள்ளு தயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுருங்க. அவன் அப்படியே உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுற? பாத்ரூம் போகணும், அனீசியாக இருக்கு. என்ன இருக்கு? எனக்கு கீழெல்லாம் ஒரு மாதிரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம் போயிருப்பீங்க. ஒரு மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருந்துட்டு இருக்கீங்க ஷவரில் நின்றுட்டு. இங்கே அவன் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டேன் அப்படின்ட்டு நாக் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கான். பட் நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ நாக் பண்ணோன்னே லைட்டாக அப்படியே திறந்துட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. டக்குனு அப்படியே உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்து அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி அப்படியே முத்த கொடுத்துட்ருக்கான். அழுதுகிட்டே இருந்துட்டு இருக்குங்க. இப்போ எதுக்கடி அழற? தள்ளு. இப்போ எதுக்கு அழறன்னு கேட்டேன். நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலையே, சைலண்டாக தானே இருந்தேன். தள்ளு அப்படின்ட்டு தள்ளி விடுறீங்க. உன்னை தள்ளுன்னு சொன்னேன், முடிஞ்சிச்சுல. நீ நீ வேலைக்கு போ. பாரு, முடிஞ்சிடுச்சு, வேலைக்கு போன்னு சொன்னேன்னு வையன், அவ்வளோ தாண்டி உனக்கு. இப்போ எதுக்கு அழற?
ஆ நான் ஒன்றும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் பண்ணலையே. வேலைக்கு போ அப்படின்ட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்குங்க. அவனும் திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். நார்மலாக ஏதாவது பேசுவீங்க அப்படின்னு பார்க்குறான். பட் ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமல் தள்ளு தள்ளு வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேங்க. எனக்கு சரி டென்ஷன் ஆகுது. பிடிச்ச போய் முத்து கொடுத்துட்டு இருக்கான். சைலண்டாக இருந்துட்டு இருக்குங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கா? இது பாரு பாரு அப்படின்ட்டு ஃபேஸ் கப் பண்ணி இப்படி கேட்டுட்டு இருக்கான். அழுதுகிட்டே இருக்கீங்க. தலை நிமித்தவே மாட்டேங்க. இப்போ என்ன தாண்டி பண்ணணும் உனக்கு? வெளில போ, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அழுதுட்டு நின்றுட்டு இருக்குங்க. அவன் வேலையை நின்றுட்டு இருக்கான். வெளிலலாம் போகல. நீங்கள் ஷவர்லேயே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ டாப் டு பாட்டம் அப்படி தான். வெளில போறியா? நீ பார்த்தது தான் ஆல்ரெடி. பரவாயில்ல, நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகுறீங்க. ஓகேடா, அந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் எங்கே வெயிட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் ஆனால் அப்பப்போ மறந்து போயிடுவேன். எல்லாம் அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்குல்ல, அந்த அங்கிள் தான். நான் அப்போவே கேட்டேன், இந்த பாரு அங்கிள், நான் ரெனோவேட் ஒர்க் பண்ண போகிறேன், நீ ஏதாவது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறியான்னு கேட்டேன். அது அப்போலாம் சொல்லாமல் இல்லைம்மா நான் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ராட் போன கேப்